ஸோ மேட்ச் 16 நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அட் நியூயார்க் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் ஒரு வழியா சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஜிங்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க, நெதர்லாண்ட்ஸை பீட் பண்ணிட்டாங்க. இன் ஐசிசி ஈவெண்ட் 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். சூப்பர் எஃபர்ட் ஃப்ரம் தேர் bowlers, பட் பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் ஆனாங்க அந்த சின்ன ஸ்கோரை சேஸ் பண்ண. ஸோ டாஸ் வின் பண்ணி bowling எடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் 103 for 9 தான் நெதர்லாண்ட்ஸ் அடிச்சாங்க. ஸோ நெதர்லாண்ட்ஸ் 103 வரைக்கும் வந்த காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கல்பெர்ட் அவர் கொஞ்சம் நல்லா விளையாண்டார் 40 ரன்ஸ். அண்ட் லோவர் ஆர்டர்ல வேன் பீக் ஒரு இம்பார்ட்டன்ட் 23 அடிச்சாரு. அதனால தான் உங்களால் 100 கிராஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா bowling எடுத்துட்டீங்கன்னா ஒரிஜினல் பேட்மேன் சூப்பரா போட்டாருங்க. 4 ஓவர் ஜஸ்ட் 11 ரன்ஸ் 4 விக்கெட். அண்ட் நியூ பால்ல மார்க்கோ யான்சன் சூப்பரா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் மிடில் நார்கி நல்லா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் சேசிங்ல சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ட்ரகிளிங் ஒரு ஸ்டேஜ்ல 3 for 3 அப்புறம் 15 for 4 கிளாஸ் அவுட் ஆனானே அடடா ஏதோ நடக்க போகுது மறுபடியும் சம்பவம் தான் சவுத் ஆப்பிரிக்காக்கு நினைச்சோம். அப்பதான் ஸ்டப்ஸ் அண்ட் மில்லர் சூப்பர் பார்ட்னர்ஷிப் ஒரு 65 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் க்ரூஷியலா ஆனாங்க. ஸ்டப்ஸ் அவுட் ஆயிட்டாலும் மில்லர் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அன்பீட்டன் 59 சூப்பர் நாக் தான் சொல்ல முடியும். நெதர்லாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சூப்பரா போட்டாங்க, அதுல நோ டவுட் அபவுட் இட். பட் ஸ்டில் மில்லரோட அந்த இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ்னால சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.